அரசியல் சொந்தங்களுக்கு வணக்கம். நமஸ்கார். தளபதி விஜய் தானே? ஆமா, தளபதி விஜய். தளபதி விஜயா? தலைவர் விஜய் தானே? இல்ல, திரும்பவும் தளபதியாக போறாராம். மறுபடியும் தளபதியா போறாரு. ஏன், என்னாச்சு? அது திரும்பவும் சினிமாக்கு போறதா ஒரு தகவல்பா. ஏன், எதுக்கு மறுபடியும் சினிமாவுக்கு? இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்களை சேவை செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அட, இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப இந்த படம் வேற லீக் ஆகி போச்சுல்ல. ஆமா, ஜனநாயகம் படம் எல்லாரும் உட்காந்து பாத்துட்டாங்க. எல்லாம் அதுல வரா மாதிரியே பச்சை குத்துறானா. டிவிக்கு போட்டாங்களா? டிவிக்குன்னு 2 பக்கம் யானையோட. ஐயோ, இப்படி பச்சை குத்தரெல்லாம் பாத்துட்டு ஓகே, எல்லாரையும் இவனுங்க பாத்துட்டானுங்க. நம்ம நம்பிக்கை வச்ச எல்லாரும் நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க. அதனால நான் எங்களுக்கு இன்னொரு படம் நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம். எதுக்காக படம் இருக்கிறது? அந்த கேவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு இப்ப இதெல்லாம் லாஸ். அந்த லாஸ் சரி கட்ட நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி. மீண்டும் சினிமாவுக்கு வருகிறாரா? மீண்டும் சினிமாக்கு வருகிறார் தளபதி. ஒன் மோர் ஆடியோ லான்ச், ஒன் மோர் குட்டி ஸ்டோரி, ஒன் மோர் டான்ஸ். அப்ப அரசியல் இதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டாரு மனுஷன். எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இன்னல்கள் தாண்டி எல்லாம் வந்து சொன்னார்ல, நீ சொன்ன மாதிரி ஒரு அம்மா ஜோசியம் சொல்லிச்சு தெரியும்ல. ஆமா, இந்த நடிகரே ஒரு அம்மா 26 ஏப்ரலுக்கு அப்புறம் விஜய் கண்டிப்பா நடிக்க வராரு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்ன மாதிரி நடக்குது. பளிச்சிருச்சியா, பளிச்சிருச்சு. அந்த அம்மா கொண்டு மறுபடியும் ஜோசியம் பார்த்துருவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு இப்ப அரசியல் அப்படி அவ்வளவுதான். இப்ப கமலம் மாதிரி பண்ணுவாரோ எனக்கு தெரிஞ்சு மேபி இருக்கலாம். ஒருவேளை இவர், எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவர் ஆல்ரெடி சனிக்கிழமை மட்டும் தான் வந்து நிக்கிறாரு. ஒரு நாள் பிரச்சனை போனா 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ இப்படி ஆயிடுச்சு. படம் நடிக்க போயிட்டா வருவாரு. அதுதான் டவுட்டா இருக்கு. இவரை நம்பி எவ்வளவு பேர் இங்க தொண்டர்களா வந்து இருக்காங்க, இப்ப நிர்வாகிகளா இருக்க களத்துல வந்துட்டாங்க. இப்ப அவனும் நடாம அவன சொத்து பத்தெல்லாம் வச்சுதான் இப்ப அரசுல வந்திருப்பான். இப்ப நாளைக்கு வேட்பாளர் வச்சுன்னா நிறைய செலவு பண்ணி தானே அந்த இடத்துல இருப்பான். இப்ப இவரை நம்பி அரசு வந்திருக்காங்க. இப்ப நாளைக்கு தோத்துற விட பரவாயில்ல, அடுத்த எலெக்ஷன் பாத்துலாம்டா. இப்ப இவ சினிமா போய் அப்ப என்ன பண்ணுவாங்க? தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். இதுனா அதிகாரப்பூர்வ தகவலா இல்ல நீயே சும்மா சொல்லிட்டு இருக்கியா? அதிகாரப்பூர்வ தகவல் இது. இப்ப விஜய் சினிமாவுக்கு போறது உறுதியா? உறுதி. யாரோட கதை கட்டுக்காரா? எனக்கு எச்வினோத்தை நினைச்சாதான் பாவமாகுது. ஆமா, அந்த மனுஷன் இவங்க கூட படுபடுறாரு. அவர் பாட்டுக்கு சதுரங்க வேட்ட மாதிரி நல்ல ஒரு இந்த மாதிரியான படங்களை கொடுத்தவரு. இப்ப இதுல என்ன ட்விஸ்ட் தெரியுமா? சதுரங்க வேட்டில வந்து எல்லாரும் ஏமாத்துவாங்களா? கடைசி இப்ப அவரே ஏமாத்திட்டாங்க. ஐயோ, பாவம்பா மனுஷன். படத்துல வந்து அவரே ஏமாத்திட்டாங்க. முதல் படத்துல எல்லாரையும் ஏமாத்திட்டாரு, கடைசி படத்துல அவரே ஏமாத்தி. அந்த படத்துல வந்து ஒரு டைலாக் வச்சிருப்பாரு, தளபதி விஜய் தாக்கப்பட்டாருன்னு. இப்ப தளபதி விஜய் வந்து அவரை தாக்கிட்டாரு. அவரு வச்சு பழி வாங்கி இருக்காரு. பாரு, என்ன வச்சு இது தளபதி விஜய் தாக்கப்பட்டாரு போடுறியே நீ, நான் போடுறேன்ட்டு இவரு தாக்கிட்டாரு. இப்ப அந்த சோதல இருக்காரு. இப்ப அடுத்த படம் என்னன்னா அவருக்கு ஒரு அப்டேட் இல்லாம இருக்காரு. ஏன்னா இவர் இப்படி பண்ணதுனால நிறைய சர்ச்சை போயிட்டு இருக்குல்ல. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுல்ல. ரிலீஸ்னா என்ன, லீக் ஆச்சுல்ல. லீக் ஆச்சு. இது வந்து அப்ப விஜய் சார் தரப்பு தான் லீக் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு போகுது. ஏன் விஜய் சார் லீக் பண்ணணும்? அது வந்து திமுக சதி அப்படின்னு தான் நாம சொல்றோம். ஆனா பட் திமுக சம்பந்தம் இல்ல. காரணம் என்னன்னா, அப்பா எல் முருகனும் உதயநிதி சேர்ந்தா ரிலீஸ் பண்ணாங்க. அதை வச்சு நான் சொன்னாரு. சரி, அவங்க தான் சேர்ந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, இப்ப நீ சொன்ன டேட்டோ போட்டுருக்காங்க. ஆமா, அது யாரு போட்டது? ரசிகர்கள் தான் போட்டாங்க. நீ சொன்ன மாதிரி இப்ப எல் முருகனோட தொண்டர்கள் போட்டாங்களா? இல்ல இப்ப உதயநிதி தொண்டர்கள் போட்டாங்களா? இல்ல. இதனால யாரு பெனிஃபிட்? ரசிகர்களுக்கு, விஜய்க்கு தான் பெனிஃபிட். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க? பாயிண்டா பேசுறிய மேன், நீ கரெக்டா தான் இருக்கு. இப்போ உனக்கு தான் பெனிஃபிட் அப்படி பார்த்தா. ஆமா, அவங்க உங்களுக்கு ரிலீஸ் பண்ணா உனக்கு நல்ல படத்தை அவங்க கஷ்டப்படுறாங்க. இல்ல, விஜய் இதனால வந்து திரும்பவும் சம்பாரிச்சிட கூடாது அப்படின்னு சம்பாதிக்க கூடாதுன்னு இருந்துச்சு. அதுக்கு வேணா நீ சொல்ற மாதிரி இன்னொரு படம் நடிச்சு விடலாம். அப்ப எதுக்கு ரிலீஸ் பண்ண படத்தை? ஆமா, இது கரெக்டா தான்ப்பா இருக்குது. நடிச்சு கொடுத்தா கூட விட்டுரு. இத்தனை கோடி விட்டு நம்ம மக்களுக்கா வந்துருன்னு சொன்னல. ஆமா, அதுல கொஞ்சம் தூக்கி அந்த கஷ்டப்படுறல இந்த தயாரிப்புல அவர் கொடுத்துட வேண்டியது தானே. நீ பாயிண்டா பேசுற இன்னைக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன்ல, இதே கொஞ்சம் அவருக்காக விட்டு கொடுத்துறேன்றா. உன்னாலதான் பாதிக்கப்பட்டாரு. அடுத்து வர்றது நடிக்க போறதுல அவர் சம்பளம் வாங்காம நடிக்கிறன்றா. இப்ப இத்தனை கோடி தான் சொத்து இருக்குன்னா இது எல்லாத்தையும் இப்ப வீட்டை விட்டாச்சு, நல்லதை கெட்டதை விட்டாச்சுன்றல. இதே கொஞ்சம் விட்டு கூட அமௌண்ட் 400 கோடி தகவல் பண்ணிருக்கீங்களா? 200 கோடி தூக்கி அவங்க கொடுத்துரு. அப்ப இந்த ஜனநாயகன் படத்துக்குன்னு வாங்கின சம்பளத்தை மட்டும் திருப்பி கொடுத்தா போடுன்னு கொடுத்துருப்பா. அவருக்கு 500 கோடி நஷ்டம் ஆகுதா? சம்பளம் உங்களுக்கு ஒரு 250 கோடியா? மீதி 250 கோடி ஓடிடி கூட போட்டுக்கோ. மீதி காசு ரிட்டர்ன் கொடுத்துரு. கரெக்ட் தானே? இல்லன்னா சரி அப்படி கூட வேண்டாப்பா. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு நஷ்டம்ன்றல. இந்த படம் தியேட்டருக்கு வரட்டுமே. தியேட்டர் வந்து எப்படி வரும்? ஆமா, 24ஆம் தேதி வருதான். 500 கோடியில 300 கோடி வராதா? தரம் வரும்ல. மீதி காசு நீ ரிட்டர்ன் பண்ணிடு. நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி எப்படி? சரி, ஓகே, லாஸ் ஆகுன்னு வச்சியா, இன்னும் 100 ரூபாய் ஒரு 20 ரூபாய் லாஸ் ஆகும். மீதி 50 ரூபாய் ரிட்டர்ன் வந்துருப்பதுல. எப்படி இப்ப யாரும் இப்ப படத்தை வந்து
ரீரிலீஸ் படத்தை என்ஜாய் பண்றவங்க நம்ம ஆளுங்க, இந்த படத்தை விட்டுருவாங்களா என்ன, எப்பயும் போய் பார்ப்பாங்கல்ல. யோ திரும்ப திரும்ப அடிக்காதியா, வலிக்குது அப்படின்ற இந்த படம் கண்டிப்பா நாமள யாரா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அந்த ரெவன்யூ வந்துடும். ஏன்னா இவங்களுக்கு நீ சொன்ன மாதிரி கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணி அதை ரீரிலீஸ் பண்ணி திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணியே போய் பார்த்தவனுங்க. நீ இந்த கில்லி கூட விட்டுருப்பா, நீ சுறா படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்களே எங்க பார்த்த ஒரு கூட்டம் இருக்கு. அதனால வந்து நம்ம அதை பத்தி பயப்படுத்த இல்லை. ஏன்னா தளபதி விஜய்னாலே அது ஒரு காட்டமாடி ஒரு கூட்டம் வந்துடும். ஒரு அளவுக்கு தான் பேசணும். சுறா படத்தை ரீரிலீஸ் பண்ண உனக்கு போய் பாப்பானுங்களா? சரி விட புளிய பண்ணிடுவோமா? யோ பாரு, புளிய கூட நீ அவர் மேல இருக்கிற காண்டுல என்னவோ பண்ணுகிற. புளி கூட நம்ம புளி படத்துல ஒரு ஆடியோ லான்ச் பண்றாங்க பாத்தியா, டிஆர் பர்சன் ஒரு வசனம், இது அடங்காத புலி, இது அசராத புலி, இது ஆட்டங்காற்ற புலி, அந்த மாதிரி வந்து என்ன ரிலீஸ் பண்ணுவோம். அதனால வந்து நம்ம பயப்படுத்தால. ஜனநாயக படம் எப்படியும் நீ என்னதான் லீக் பண்ணாலையா, தியேட்டர் வந்து செலிப்ரேஷன் கன்ஃபார்ம். அதனால வந்து விஜய் சார் வந்து சினிமா பக்கம் போத விட்டுட்டு அரசியலே முழு நேரம் இருந்தாருன்னா இப்ப விட்டாலும் 34 அடிக்கலாம், தாராளமா 31 அடிச்சிடலாம். ஆமா, ஆனா இதே போர்ஸ் இருக்கணும், திட்டமிட்டு நல்லா இதே போர்ஸ் இருக்கணுமா? இப்ப என்ன போர்ஸ்ல இருக்கிறாரு? அதான் வரல வார்த்தை டைம் அது மாதிரி மனுஷனே இல்லையா, பாவம் விஜய். இப்ப என்ன பிரச்சனை ஆச்சியா, ஒரு நாள் வந்து வராரா, அடுத்த நாள் லீவ் போட்டுறாரா, அதுக்கு அடுத்த நாள் வராரா. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து உரிய அனுமதி கிடைக்கல, தேர்தல் ஆணையம் கொடுக்கல, போலீஸ் கொடுன்னு சொன்னாங்களா. இப்ப என்னன்னா அவங்க கொடுத்துடுறாங்க, இவர் வர மாட்டேங்கிறாரு. மீன் ஒண்ணு பார்த்தேன், இந்த கலகலப்பு படத்துல சொந்தம் சொல்லுவார்ல, நீ போய் அவங்க அனுமதி வாங்க, நீ போய் கிணத்துல போய் அது பேசாம பருத்தி போட்டு குடோன்ல இருந்திருக்கலாமே. அந்த மாதிரி அப்படிதான் இருக்குது நிலைமை. இப்ப அது அந்த 3 பேர் மாதிரிதான் வந்து புக்ஸி ஆனந்து ஆதவர்ஜனா இது மாதிரி. இப்ப இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் கூட இல்ல, அந்த டைம்ல வந்து இன்னும் எத்தனை இடத்துக்கு போற நினைக்கிறேன். கரெக்டா 10 நாள் தான்ப்பா இருக்குது. அப்படின்ற மாதிரி ஒரு எத்தனை இடத்துக்கு போற நினைக்கிறேன். எத்தனை இடத்துக்கு ஒரு நாளைக்கு 2 இடம் கணக்கு போட்டா கூட மினிமம் ஒரு 20 இடம் போலாம். இப்ப மத்த தலைவர்லாம் அப்படியே கணக்கு பிடிச்சிருக்காங்க, காலைல ஒண்ணு, மதியம் ஒண்ணு, ஈவினிங் ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. இவரு அப்படி இல்லையா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 இடத்துக்கு போனா கூட ஒரு 10-20 இடத்துக்கு போலாமா? போவாரா? வாய்ப்பு இல்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெஸ்ட் போட்டா இல்லையா, அதுல 5 நாள் போச்சு. இந்த 5 நாள்ல சைக்கிள் ஓட்டுறதுக்கு இதுக்கு சரியா போயிட்டாங்க. ஆமா, இப்ப போய் எங்கேயும் பேச கூட மாட்டாரு. அவர் பாட்டு சைக்கிள்ல போயிட்டு பூ தூக்கி போட்டா கூட குண்டு தூக்கி போறாங்கன்னு நினைச்சு குடுக்குன்னு ஒடியாந்துறாருப்பா. யாரும் எதிர்பார்க்கல. இவனுங்க எல்லாரும் மீன் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. போய் பூ தூக்கி போட்டு ஆள் நிறுத்தினாரு, புறா புறா புறான்ற மாதிரி தூக்கி வந்துட்டாங்க அவங்க பாட்டுன்னு. எதுக்கு அவர் மெயின் ரோட்ல சைக்கிள் ஓட்டலாம் சொல்லு, ஹைவேல. இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரு ஊருக்குள்ள வந்தாரு, ஊருக்குள்ள ஓட்டார்ல, அது ஒரு பேசு போற மாதிரி என்னன்னா அவர் வந்து தவறி விடுறது, பவுன்சர் பிடிக்கிறது, இது வந்து அவருக்கு ஒரு இதாயிருச்சு. என்னடா அது நம்மள வந்து இப்படி பண்ணிட்டாங்க. பவுன்சர் எல்லாம் வந்து மீன் போடுறானுங்க. ஒரு சாய பவுன்சர், ஏன்டா சாயிர, ஏன் சாயிர, வடிவல் கம்பெனில எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னா கொஞ்சம் வெப்சைட் விஜய் சார், ஓகே நம்ம வந்து இங்க ஊருக்குள்ள ஓட்டினா நம்ம டிஸ்டர்ப் பண்றாங்க, நம்ம ஹைவேஸ்ல ஓட்டுவோம் அப்படி போய் அங்க ஓட்டி இருக்காரு. அங்க பார்த்தா இவன் பூவை தூக்கி போட்டு கதை கொண்டான், பயத்தை கிளப்பி விட்டான். அவர் எங்கதான் ஓட்டுறது அப்படின்ற மாதிரி அவர் தலைவி ஃபீல் ஆயிட்டாரு. இதுல வேற இவனுங்க அவர் என்ன சைக்கிள் ஓட்டினாரு, அந்த சைக்கிளோட விலை என்ன தெரியுமாலாம் அவரை போட்டுங்கிறானுங்க. மனுஷங்களாடா நீங்களா? அப்படி போடுறவங்க அவர் வந்து ஒரு வண்டி வச்சுப்பார்ல பிரச்சார வாகனம், அதையும் போட வேண்டியது, அத போட வேண்டியது தானே, அதை மட்டும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அதையும் போடுவாங்க பாரு. இது நல்ல வேலை கண்டென்ட்க்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னு நினைச்சு உட்காந்து எடுத்து பண்ணி நிற்பான். அந்த சைக்கிள் இருந்த ரேட்டை தானே நம்ம அளவு வாங்கி ஓட்டதான் போறாங்க வச்சுக்கோங்க. இதுல என்ன தெரியும் ட்விஸ்ட், இப்ப ரீசனா அந்த தகவல் தெரியுமா, ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன் நடக்குது இல்ல, அன்னைக்கு வந்து எல்லாருமே தாவக தொண்டர் எல்லாருமே சைக்கிள் போய் ஓட்டு போறதா ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. ரிவைண்ட் பண்ணிப்பாரு. 2021 வந்து விஜய் சார் அப்படிதான் பண்ணாரு, இப்ப வந்து சைக்கிள் தான் வந்து பிரச்சாரம் பண்றாரு. நாமளும் வந்து விஜய் சார் மாதிரி சைக்கிள் வாங்குறோம், கெத்தா போய் ஓட்டு போறோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. வெளியூர்ல இருக்கிறவங்களாம் சைக்கிள்லயே போவானுங்களா? இங்க இருந்து சென்னையில இருந்து ஊருக்கா? அப்படி கிடையாது, அந்த ஊரு மனசாட்சியோட பண்ணு. சும்மா இவனுக்கு கிரிஞ்சுக்கு ஒரு அளவு இல்லாம போயிடுச்சு. கிரிஞ்சுங்க 2026 பெரிய கிரிஞ்சு இதெல்லாம். இப்ப வந்து எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வந்து இது வந்து எல்லாரும் சைக்கிள் தான் வந்து ஓட்டு போட போறாங்க. இதுல இன்னொரு ஹைலைட்னா கொடி கட்டிட்டு போக போறாங்க. அப்பயே சைக்கிள் வந்து கொடி அப்படி வச்சுட்டு முன்னாடி அப்படியே ஓட்டு தெரியும்ல, போலீஸ் புடிச்சு அடி அடின்னு அடிப்பான். அவங்களா பாக்காத அடியா, இவனுங்க கைய பிடிச்சு கட்சி வச்சிருவானுங்க தெரியும்ல. போலீஸ் பார்த்து பயப்படாங்க. இவனுங்க போலீஸ் இப்ப என்ன பண்ணிடுறாங்களா, அந்த பாம்பு ஸ்குவாடுக்கு போடுற அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் போட்டு இருந்தா வராங்களா தாவேக கூட்டத்துக்குலாம். அப்ப கேர்ஃபுல்லா இருக்காங்கல்ல, புடிச்சு கடிச்சு வச்சுச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி இருக்காங்க. இதுல என்ன கூடுதல் தகவல்னா, அந்த எங்க பூத் கமிட்டி இருக்கு அங்க வந்து கூடுதல் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க போலீஸ். வந்து தேர்தல் எங்க கரண்ட் கம்பத்துல ஏற போறானுங்கண்ணா, கரண்ட் கம்பத்துல வந்து ஓட்டு போற ஆடத்துல நேரம் உள்ள போயிருவானுங்க, லைன் நிக்க மாட்டானுங்க.
கேட்டா அங்க போய் விசில் ஊத்திட்டு இருப்பாங்க. அதனால வந்து நம்ம எப்படியா தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டுருக்காங்க. எங்கெங்க பூத் கமிட்டி எல்லாம் இருக்குதோ கரெக்டா சிறப்பா இருக்கணும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு 100 மீட்டர் இடையில விட்டுருப்பாங்க பாத்தீங்கன்னா. அதை தாண்டி வந்து எந்த கட்சிக்காரும் உள்ள வரக்கூடாது. ஓட்டு போறவங்க போயிட்டு வரலாம். ஆனா எந்த கட்சிக்காரா இருந்தாலும் அந்த 100 மீட்டருக்கு வெளியே தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு 2026ல தாவேகா ஒரு புது கட்சி வந்திருக்குல்ல, இவங்க நேர கட்சி தொட்டு போட்டு உள்ள போயிருவாங்க. அது தடுக்கின்றதுக்காக அங்க வந்து கூடுதல் பாதுகாப்பு எல்லாமே 200க்கு மேல போட்டுருக்காங்க. 34 தொகுதியிலுமே வந்து கூடுதல் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இருந்த எல்லா கட்சி எல்லாம் பயங்கரமா பாத்துக்கிறோம். தீவிரவாத கட்சி கூட இருந்துருக்கியா, எல்லாரையும் கொலை பண்ற கட்சி கூட இருந்துக்குது. இது எல்லாமே பாத்துருக்கிறோம். பாஜக எல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு கொடூரத்தின் உச்சம் தெரியும். பாமக இங்க ஆணவ கொலைகளை எப்படி கொண்டு வந்துச்சு இது எல்லாமே தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் போடாத அந்த பாதுகாப்பு, கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் தெரியும். சரி, இதுக்கெல்லாம் வராத அந்த பாதுகாப்பு இந்த குரங்கு பயல்களால. இதுக்கே இப்படி பயப்படுறேன். இதுல இன்னொரு மேட்டர் தெரியுமா? இப்ப யார ஓட்டு போட முடியும்? 18 வயசு மேல இருக்கிறவங்க ஓட்டு பண்ணா அன்னைக்கு பூத்து அன்னைக்கு வந்து எலெக்ஷன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க உள்ள வந்துருவாங்க துண்டு போட்டு வந்துட்டு. இதுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. உள்ள போயிட்டு விஜய் விஜய்னு சொல்றாங்க என்ன பண்றதுன்ட்டு எல்லாத்தையும் இப்ப வந்து ஃபுல் அலர்ட்ல இருக்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுவானு தெரியுமா? வீடியோ கேமரா எடுத்துட்டு போவானுங்க. இதுக்கு போன் புடுக்கிறதுக்கு ஒரு தனியா போடுறது வந்து எப்படியா தடுக்கணும். அப்ப திமுக அரசு பண்ணி இருக்குது. ஒரு புதுசா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு வந்து நம்ம ஏன் விஜய் சாரோட படத்தை இறக்கக்கூடாது சன் டிவில? சண்டில படத்தா போட்டா எல்லாரும் அங்க எல்லாம் வீட்லயே உட்காந்துருவாங்க, ஓட்டு போட மறந்துடுவாங்க. வீட்லயே உட்காந்துருவாங்க. ஒரு நாள் 3 படத்தை போட்டுருவோம். சர்க்கார்ல இருந்து எல்லா தூக்கி போட்டுருவோம். அங்க வந்து இப்படி சர்க்கார் விஜய் சொல்லுவார் ஒரு டைலாக், ஆமா, ஒரு வீரல் எடா ஓட்டுற ஐடியா அப்படின்னு எடுக்கும் போது சாதம் 6 இருக்கும். அப்ப எல்லாம் முடிஞ்சு கிளம்பிடுவாங்க. இங்க பார்த்தா ஓட்டு போட முடியாது. எப்படி ஐடியா? இவனுக்கு ரோதமா கிளம்பி வெளியே வரும்போது தான் பூத் கமிட்டி எல்லாம் முடிடுவானுங்க. இது மாதிரி இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா? தியேட்டர்ல 24ஆம் தேதி ஜனநாயகன் படம் போடுறாங்க. பாதி பேர் பேனர் கட்ட போயிருப்பானுங்க. கரெக்ட். பாதி பேர் பேனர் கட்ட, பாதி பேர் பால் வார்த்தை போயிருவானுங்க. அப்புறம் எங்க ஓட்டு போடுறாங்க. ஐயோ, இவனுக்கு நிலைமை வர வர பரிதாபம். அவன் பொருளை எடுத்து அவனை போடணுன்ற மாதிரி செஞ்சுக்கினுங்கிறாங்களே. இவனுங்க 24ஆம் தேதி யார் ரிலீஸ் பண்ணது படத்தை? யாரு? விஜய் சார் தான் ரிலீஸ் பண்ணாரு. இதெல்லாம் அவர் தெரிஞ்சார் பண்றாரு. அப்ப அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, எல்லாம் வந்து பேனர் கட்டுன்னு. நீ என் ஃபேன் எப்படி இருக்கிற, அங்க ஓட்டு போட்டு வந்து இங்க கட்டுற இல்ல, இங்க கட்டுறதுதான் முக்கியம், நீ கட்டுற அப்படின்னு. இப்ப வந்து அவங்க எல்லாம் நினைச்சுக்கோங்க, நம்ம டபுள் ரேட்டு, இந்த பக்கம் ஓட்ட போறோம், அந்த பக்கம் போய் படத்தை வேலையை பார்க்கணும்னு நினைச்சுக்கோங்க. ஆனா அதுதான் தவறான கருத்து. இந்த பக்கம் சண்டில படத்தை இருக்கிறாங்க, கேட்டில படத்தை இருக்கிறாங்க, இவங்க காலி பண்ணாங்க. அடுத்த நாள் ஜனநாயகம் படத்தை இருக்கிறாங்க, அங்கே காலி. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? இதோட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது இல்ல, ஆமா, அன்னைக்கு இதே மாதிரி படத்தை இருக்கிறாங்களா, புது படத்தை ரீ-ரிலீஸ் பண்றாங்களா. எவனும் ஓட்டு கவுனிங் பார்க்க கூடாது, எவனும் ஸ்டேட்டஸ் வைக்க கூடாது. முடியோடதான் இருக்காங்க. இது தெரியாம வந்து நம்ம பாய்ஸ் வந்து இது பண்றாங்க, விசில் அடிச்சா முடிஞ்சாங்களா, சுத்தி நிக்கிறானுங்க. இதை எப்படி? ஆனா இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா. என்ன? இந்த தாவருக்கு வேட்பாளர் விஜய் சார் வராம யாரும் அப்செட் ஆகல. எல்லாரும் ஆளும் பொம்மை வச்சு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்களா. ஆமா, இன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் புதுசா, அது பேர் என்னது, லைட் இல்லையா, ஹாலோகிராம். ஹாலோகிராம் வச்சு பிரச்சாரம் பண்றாரு. பார்த்தல பிரச்சாரத்தை அடுத்த போயிட்டாங்கல்ல, நல்ல விஷயம் தானே. விஜய் சார் வரல அப்படின்னு ஃபீல் பண்றதை விட்டு இப்ப அழகா வச்சுட்டாரு, இது பண்றது எப்படி இருக்கு? அது பேசுது, அழகா பேசுது விஜய் சாரு. பாத்துல நீ நான் தீய சக்தி, அதுவும் தீய சக்தி. அந்த பொம்மை கூட தீய சக்தி தானா? உனக்கு அது கூட வேற யாரும் சொல்லி தரலையா? ரியல் விஜய் தான் அப்படி பண்ணாரு, பார்த்தேன். ஃபேக் விஜய் அப்படி பண்ணிருக்காரு. திமுக நல்ல வேலை அந்த பொம்மைக்கு கையை உள்ள விட்டு ஆட்டலாம் சொல்லாம விட்டாருங்க. அதுவும் ஆட்டி திமுக ஒரு தீய சக்தின்னு போட்டிருக்கோம். அது மாதிரிதான். ஆனா பொம்மை இது மாதிரி பேசுது அப்படின்னு அங்க மக்கள் அப்செட் ஆயிட்டாங்க. அப்படிதான் இருக்குது இவங்க நிலைமை. எது எப்படியோ பிரச்சாரத்தை நல்லபடியா முடிச்சுட்டு குடிச்சு சிஎம் ஆகட்டும். சிஎம் அப்ப சிஎம் ஆனதா சினிமாவுக்கு வர மாட்டாரு. இல்ல எனக்கு சினிமா நல்லா இருக்கணும். சினிமா வேணும்ன்றியா? ஆமா, அப்ப வந்து சிஎம் ஆகணும். எனக்கு நாடு உருப்பிடாம போக கூடாது. இவரெல்லாம் ஒரே கலர் 2 மகன் அடிக்க ட்ரை பண்ணுவாரு. எப்படி? கேப்ல வந்து படம் நடிக்க போறாரு, ஃப்ரீயா இருக்கும்போது சினிமாக்கு இந்த பக்கம் அரசு. அப்படி பார்த்தா அதிக நேரம் சினிமால இருப்பாரு, எப்பயாதான் இந்த பக்கம் நாட்டு பக்கம் வருவாருன்றீங்களா? ஆமா, இப்பயே வாரத்துக்கு சனிக்கிழமை மட்டும் தான் வராரு. ஒரு படத்துக்கு எத்தனை நாள் கால்ஷீட் கொடுப்பாரு? ஒரு 3 மாசம் கொடுப்பாரு. ஆமா, 3 மாசம் ஃபுல்லா படத்துல இருப்பாரு. அடுத்து 9 மாசம் ஃபுல்லா அங்க வந்துருவாரு. இடையில 3 மாசம் ரெஸ்ட் எடுப்பாரு. அதே யார் சொல்லுவா? இது ரெஸ்ட் எடுத்து தான் அரசுக்கு வருது. இப்ப வந்து அரசு ரெஸ்ட் எடுத்து ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போறது, அப்படி மக்களை பார்க்கல அப்படின்னு போவாரு. ஓஹோ, ரைட். சரியான பிளானிங். 12 அதுல 3 அப்படி போயிடும், அதுல ஒரு 3 கோடி வரும். இங்க 9 மாசம் வந்து மக்களை பாக்குறோம், ஓட்டு வாங்குறோம். ஆக இங்க பிஸியா இருக்குன்னு சொல்லியே இவங்க இந்த பக்கம் வந்துருது. இப்ப மக்களை சந்திக்கல அப்படின்னா பட வேலையில பிஸியா இருக்காருன்னு, பட வேலையிலன்னா இந்த மக்களை பாக்குற பிஸியா இருக்குன்னு. ஆக இவர் எங்க இருக்காருன்னு தெரியாம போகுது. 31 தட்டி தூக்குறோம். சிஎம் அவரா. நன்றி.